வணக்கம் பானு. மதுரை NH-47 சாலை உள்ள கப்பலூர் சுங்கச்சாவடி முறையற்ற அதை அனுமதி பெறாமல் அங்கே இயங்குவதாக கூறி கிட்டத்தட்ட 14 வருடங்களாக 2010ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட இந்த சுங்கச்சாவடியை உடனே அகற்ற வேண்டும் என கிட்டத்தட்ட 14 வருடங்களாக மக்கள் அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக திருமங்கலம், கல்லுப்பட்டி, டீக்கல்லுப்பட்டி, கல்லுப்பட்டி, பேரையூர் உள்ளிட்ட பகுதி மக்கள் அனைவரும், வணிகர்களும் சரி பொதுமக்களும் சரி அங்கே சென்று கொண்டக்கூடிய உள்ளூர் மக்களுக்கே கட்டணம் வசூலிப்பதாக கூறி கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் ஏற்கனவே கிட்டத்தட்ட உள்ளூர் மக்களுக்கு விலக்களிப்பதாக கூறியதை அடுத்து உள்ளூர் மக்கள் சென்று வந்த நிலையில் கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு முன்பாக உள்ளூர் மக்களுக்கு கிட்டத்தட்ட 4 வருடங்களுக்கு உண்டான பணங்கள் 4 லட்சம் ரூபாயிலிருந்து 10 லட்சம் ரூபாய்க்கு செலுத்த வேண்டும் என்று நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது. இதனையடுத்து மீண்டும் அந்த போராட்டம் என்பது தொடங்கியது. இந்த நிலையில் கடந்த ஜூலை 10ஆம் தேதி பொதுமக்கள் அந்த கப்பலூர் டோல்கேட்டை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் தலைமையிலான பொதுமக்கள் கிட்ட 500க்கும் மேற்பட்டோர் காலை 9 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் என்பது அந்த கிட்டத்தட்ட 9 மணி நேரமாக நடைபெற்றது. அந்த 9 மணி நேரமாக கிட்டத்தட்ட எந்த வாகனங்களும் செல்ல முடியாமல் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு கடுமையான போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏன்னா தொடர்ந்து சுங்கச்சாவடியை பகுதியில் அகற்ற வேண்டும், குறிப்பாக உள்ளூர் மக்களுக்கு கட்டணம் வாங்கக்கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் தங்கள் போராட்டத்திற்கு வரும் திங்கட்கிழமை பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் கூறியதை அடுத்து அன்றைய தினம் தற்காலிகமாக போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்றைய தினம் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த கப்பல் டோல்கேட் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இதில் அமைச்சர் மூர்த்தி தலைமையில் மூர்த்தியின் பங்கு வகித்தார். தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை என்பது கிட்டத்தட்ட காலை 10 மணிக்கு தொடங்கிய பேச்சுவார்த்தை என்பது கிட்டத்தட்ட 2 மணி வரை நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையின் உடன்பாடு எட்டப்படவில்லை என்று திருமங்கல பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். ஏன்னா தொடர்ந்து இந்த எங்களுக்கு முக்கிய கோரிக்கையான இந்த சுங்கச்சாவடியை இங்கிருந்து முற்றிலும் அகற்ற வேண்டும், அதாவது இங்க உள்ளூர் மக்களுக்கு கட்டணம் வசூலிக்க கூடாது என்ற உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர் ஏற்கவில்லை என்று இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டவர்கள் நம்ம தெரிவித்தனர். மீண்டும் இந்த போராட்டம் எங்கள் கிராமத்தை சேர்ந்தவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி ஆலோசனை செய்த பின்னர் மீண்டும் எங்கள் போராட்டம் தொடரும். தற்போது இன்று நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை என்று இந்த கூட்டத்தில் பங்கேற்றவர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் ஏற்கனவே 10 வருடங்களாக கடுமையான போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் பொதுமக்கள் உடனடியாக இந்த சுங்கச்சாவடியை இந்த பகுதியிலிருந்து அகற்ற வேண்டும், இல்லையெனில் நாங்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தற்போது பத்திரிகைகளுக்கு பேட்டியும் கொடுத்துள்ளனர்.